வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்திற்கு மிகப்பெரிய மழைப்பொழிவை கொடுக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் என்பவர் நியூஸ்18 தமிழ்நாடு சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: இந்திய வானிலை ஆய்வு மையம் இயல்பை காட்டிலும் மழை இருக்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. நீண்ட கால வானிலை டேட்டாக்களை பார்த்தாலும் அதைத்தான் காட்டுகிறது. 2024ஆம் ஆண்டு வரலாற்றில் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்த்தால் மழை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டை போல் 1964, 2005, 2010, 2016 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகள் இருந்துள்ளன. இந்த ஆண்டுகளில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகமாகவே இருந்தது. இந்த ஆண்டுகளில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் அந்தந்த ஆண்டுகளை ஹைலைட்டாக வைக்கும் அளவுக்கு இருந்துள்ளன. உதாரணமாக 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடியில் வந்த புயல், 2005ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பெருவெள்ளம் இருந்தது. 2010இல் சென்னையில் மழை இல்லாவிட்டாலும் இயல்புக்கு அதிகமாக 80% அதிக மழை பெய்தது. 2016ஆம் ஆண்டு சென்னையில் வர்தா புயல் வந்தது. அதுபோல் மழை மிகவும் குறைந்த ஆண்டுகளும் இருந்துள்ளன. ஆனால் 2024ஆம் ஆண்டு நல்ல மழை பெய்யலாம் என்பதைத்தான் பேட்டன்கள் சொல்கின்றன. வடகிழக்கு பருவமழை என்றாலே இந்திய வானிலை மையத்தை கேட்டால் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் என்பார்கள். ஆனால் விவசாயிகள் மார்கழியில் மழை வராது என்பார்கள். ஆனால் லாலினோ ஆண்டை பொறுத்தமட்டில் ஜனவரி மாதம் மழையை பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கும் டேட்டாக்களை வைத்து பார்த்தால் லாலினோ ஆண்டுகளில் ஜனவரியில் மழை பெய்துள்ளது. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசியில்தான் தனுஷ்கோடியில் புயல் வந்தது. 2011ஆம் ஆண்டும் லாலினோ தான். அந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஒட்டி தானே புயல் வந்து புதுவையில் சேதத்தை ஏற்படுத்தியது. எனவே லாலினோவை பொறுத்தவரை ஜனவரி வரை மழை தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வங்கக்கடலும் அரபிக்கடலும் வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் ஆகும். இந்தியாவை சுற்றி கடலின் வெப்பநிலை அதிகமாக உயர்ந்திருக்கிறது. கடல் வெப்பநிலை அதிகமாகும் போது மழையின் தன்மை மாறும். 1 மணி நேரங்களில் அதிக மழை பெய்வது என்பது கடலின் வெப்பத்தால் ஏற்படுகிறது. இந்த ஆண்டு இதேபோல் இருக்கும். லாலினோ ஆண்டுகளில் குறைந்த காற்றழுத்தம் முதல் புயல் வரை இயல்புக்கு அதிகமாகவே இருக்கும். மேற்கு பக்கம் வடமேற்கு பக்கம் புயல் நகர்ந்தாலோ புயல் கரையை கடந்தாலோ தமிழகத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். தமிழகத்திற்கு புயலுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் என்பதால் நாம் அதற்கு தயாராக இருத்தல் வேண்டும். சென்னையில் இந்த ஆண்டு மிக அதிக கனமழை இருக்கும். இந்த ஆண்டு 5 முதல் 7 வெப்பச்சலனங்கள் உருவாகும். அதில் 2 அல்லது 3 புயல்களாக மாறும் என எதிர்பார்க்கிறேன். இவ்வாறு ஸ்ரீகாந்த் என்பவர் நியூஸ்18 தமிழ்நாடு என்ற சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார்.